வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். வரிசையாக 5 வெள்ளிக்கிழமை நல்லபடியாக அம்பாளோட இது பார்த்துட்டோம். இது 6வது வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம். இதுக்கு வரலட்சுமி நோன்பு, அதுக்கான நம்ம ஒரு பாயசம் பண்ண போகிறோம். இந்த பாயசம் ரொம்ப விசேஷம். அரிசி பருப்பு பாயசம் அப்படின்னு சொல்லுவாள். இது வரலட்சுமி நோன்பு அம்பாளுக்கு இந்த பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள். நோன்பு இல்லாதவா கூட இந்த பாயசம் பண்ணி நீங்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நிறைய பேராத்தில் இது வழக்கத்தில் கிடையாது. அவாவா மாமியார் பண்ணிட்டு இருந்து அந்த ஒரு வழியில் வந்தவாளுக்கு தான் அது இருக்கும். சில பேராத்தில் இருக்காதுன்னா அது அவாத்தில் பண்ண மாட்டா. ஸோ அதனால் உங்கள் ஆற்று வழக்கம் என்னவோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ வரலட்சுமி நோன்பு நம்ம அம்பாளோட முகம் வச்சு பண்ணினாதானான்னு இல்லவே இல்லை. கண்டிப்பாக நம்ம ஆற்றுல இருக்கிற அம்பாளை நம்ம வர்ஷிப் பண்ணலாம். இந்த ஒரு பாயசத்தை பண்ணி அவளுக்கு நிவேத்தியம் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதெல்லாத்தையும் படித்து நம்ம வர்ஷிப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எப்படி இந்த அரிசி பருப்பு பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. இது பைத்தம் பருப்பு, இது பச்சரிசி. இது ரெண்டையும் நல்லா இதில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா முன்னாடி க்ளீன் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். க்ளீன் பண்ணி எப்படி பண்ணுறது மாமி, தண்ணி விட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, நல்ல ஒரு துணியில் வச்சு தொடச்சி எடுத்துட்டுருக்கோம். கொஞ்சம் கலர் மாறணும். இந்த அரிசியும் கொஞ்சம் பொரிஞ்சா மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நிதானமாக வச்சுன்னு பண்ணுங்க. கருத்து போயிடக்கூடாது. நம்ம அரிசி போடுறச்சே இவ்வளோ ஒயிட்டாக இல்லை, இப்போ இந்த நெய்யில் பொரிஞ்சு இது ஒயிட்டாக இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுறதா? ஸோ அதே மாதிரி இந்த பைத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சுட்டுருக்கு நெய்யில். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி விடலாம். 1 2 3 4 5 6 நல்ல ஒரு, அதாவது அரிசிக்கு 4 கப்பு, பருப்புக்கு 2 கப்பு அப்படின்ற லெவலில் 6 கப் விட்டுருக்கோம். 1 கப் இன்னும் சந்தேகத்துக்கு கூட விட்டுடலாம். 7 விட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு இதை நல்லா ஒரு குழச்சலாக ஒரு 4 விசில் வாங்கி இறக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறம் திருப்பி வெல்லம் போட்டு இதை கொதிக்க விடுறதே இது நல்லா இதுவாக வரும். நல்லா முழிச்சுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வெல்லம் போட்டதுக்கப்புறம் முழிச்சுன்னு இருக்கும் அது. ஸோ அதனால் இது நல்லா குழச்சலாக வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் குக்கரை மூடுறேன். அதனாலுமே சொல்கிற மாதிரி ஆடி வந்தாலே நமக்கு ஒரு பண்டிகையாக வர ஆரம்பிக்கும். இப்போ வரலட்சுமி நோன்பு வந்தாச்சு. அதாவது இந்த மாதத்துலேயே நமக்கு நிறைய பண்டிகைகள். ஆடி வெள்ளிக்கிழமை 5 விடுகோ, ஆவணி ஆரம்பித்ததும் வரலட்சுமி நோன்பு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஆவணி ஆவட்டம் இருக்குது. அதுக்கப்புறமா பட்டங்கழிச்ச 8ஆம் நாள் சொல்லிட்டு ஸ்ரீ ஜெயந்தி அதுவும் வந்தாச்சு செப்டம்பர் மாதத்தில். ஸோ வரிசையாக இனிமேல் பண்டிகைகள் தான். இது ஒரு கொதி வந்துடுத்து. அடுப்பை மீடியம் ஹைக்கு வச்சுக்கிறேன். குக்கரை மூடிடுறேன். ஸோ இதை நல்லா ஒரு 4 விசில் வரட்டும், பார்க்கலாம். ஸோ இது நல்லா ப்ரெஷர் வந்தாச்சு. ஒரு 4-5 விசில் வாங்கியிருக்கேன். இன்னும் ப்ரெஷர் இறங்கலை. அதுக்குள்ளே முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வறுத்து வச்சுட்டு இதில் வெல்லத்தை போட்டு கரையை விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சுட்டு வெல்லத்தோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோன்னா பாயசம் தயாராகும். ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி, திராட்சை பழம். முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். திராட்சை பழம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். எப்பயுமே இதெல்லாம் வறுக்கிறதே அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. ஸோ நல்லா வறுப்பட்டாச்சு. எல்லாம் இந்த கப்பில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு அரிசி, இந்த கப்பால் 1 கப்பு பருப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெல்லம் இதால் ஒரு 4 எடுத்துட்டோன்னா போதும். 3 போரும். நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால 4 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 2 3 4. இது இந்த வெள்ளை பவுடர் சொல்லி கிடைக்கிறது இல்லையா, அதுதான். இதை வாங்கி நல்லா தண்ணியில் போட்டு முன்னாடி நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் இது ப்ரெஷர் இறங்கிட்டுதான்னு பார்த்துட்டு குழச்சிட்டு இதில் போடலாம்.
இந்த மாதிரி வெள்ளை பவுடர் வாங்கினோன்னா இதில் அவ்வளோ தூரம் வந்து மண்ணெல்லாம் இருக்கிறதில்ல, குப்பையெல்லாம் இருக்கிறதில்ல. ஸோ அது உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் கட்டி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், அதை பவுடர் பண்ணி போடுறேன்னா அதை ஒரு தடவை நல்லா கரைச்சி கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 minutes இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதுவும் ப்ரெஷர் இறங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதால் நல்லா மசிச்சுக்கோங்க. ஆர் விஸ்கால் நல்லா மசிச்சுருங்க. வெல்லத்தில் போட்டேன்னா இந்த மூமெண்ட் நீங்கள் போட்ட கையோடு முழிச்சுன்றும். அதனால் நல்லா மசிச்சுட்டு வெல்லத்தில் ஆட் பண்ணுங்க. இந்த அரிசியும் பருப்பும் சாதமாக வடித்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தோடையும் சேர்ந்து இன்னும் ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இது உங்களுக்கு திக்காகும்னு பயம் இருந்ததுன்னா ஒரு கரண்டி தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது பாயசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதனால இது மாதிரி. அதே மாதிரி பசும் பால், இது உங்களுக்கு எந்த பால் கிடைக்கிறதோ அதை நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி கொஞ்சம் நல்லா சுண்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் இது. இந்த பாயசம் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு அடுப்பெல்லாம் அணைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை விட்டு அப்படியே சுவாமிகிட்ட வச்சு நிவேதம் பண்ணலாம். இந்த அரிசி பருப்பு பாயசம் ரொம்ப விசேஷம் வரலக்ஷ்மி நோம்புக்கு பண்ணுறது. ஹோப் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் வந்துட்டு சில பேர் தேங்காய் வேணும்னு நினச்சேன்னா பல்லாக தேங்காயும் இதில் நல்லா வறுத்து போட்டு நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் சௌகரியம் பிரகாரம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து தேங்காய் பால் விடலாமா மாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட சுவாமி நைவேத்தியத்துக்கு பசும் பால் ஆர் நீங்கள் என்ன பால் நீங்கள் ஆற்றில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பால் விடுறது ரொம்ப விசேஷம். ஸோ தேங்காய் பால் இதுக்கெல்லாம் வேண்டாம். நார்மலான பசும் பாலோ நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற பாலோ விடுது. 1/2 teaspoon ஏலக்காய் பொடி போடுறேன். ஸோ அடுப்பை அணைச்சிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம். இது கம்ப்ளீட்டாக ஆறின பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜோரான அரிசி பருப்பு பாயசம் தயாராகிடும். அம்பாளோட நைவேத்தியத்துக்கு இந்த அரிசி பருப்பு பாயசம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் எடுத்துகிட்டு ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.